ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பழம் பூரி அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மைதா மாவு, அது ஒரு 70 கிராம் மட்டும் மைதா மாவு சேர்த்திருக்கேன். மைதாவில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக வரும். கோதுமையில் கூட பண்ணலாம். கோதுமை மாவில் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அதனால தான் மைதாவில் தான் பண்ணுவாங்க. லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா மஞ்சப்பொடி லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூனோட்டு சேர்த்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பொடி, அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம பஜ்ஜிக்கு மாவு பிணையிறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. டீ கடை வந்து இது எல்லாமே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 நேந்திரம் பழத்துக்கு கொஞ்சம் மாவு மிச்சமாக தான் இருக்கும். அது முழுங்குற வரைக்கும் மாவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது பார்த்திங்களா, அதனால் அதிகமாக தான் சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாம். பழம் நல்லா பழுத்திருக்கணும். பாருங்கள், 2ஆக வெட்டி இருக்கிறேன். ஒரு பழத்தில் 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பழத்தை வந்து 4ஆக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், வீட்டிலே செய்கிறனால. இல்லை 2ஆக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ், நோ ப்ராப்ளம். அப்புறம் நல்லா இந்த முழுங்கி இந்த பஜ்ஜிக்கு நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜுக்கு அப்படி போடணும். இப்போ வச்சிடலாம். அப்போது எண்ணெய் சூடு பண்ணலாம். கடாயில் அகலமாக இருக்கிற கடாயில் வச்சு சூடு பண்ணிக்கங்க. அப்போ தான் போட்டு எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்படி வச்சு பார்க்கும்போது அனல் அடிக்கும், அதான் சூடு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நிறையா மாடலை பண்ணலாம். இது வந்து இப்போது நம்ம டீ கடையில் கிடைக்கிறது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தான் இதுதான் கரெக்டான இது பதம். இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்தோடனே எல்லாமே திருப்பி விட்டுருங்க. அந்த சைடும் வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அது கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சுகர் சேர்த்துறதுனால அந்த கருப்பு வரத்தான் செய்யும். அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. பழம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாம். நான் அந்த பக்கம் டீ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். டீ ரெடி ஆகிறக்குள்ளே இது ரெடி ஆயிரும். ஈஸியாக நான் அடிக்கடியாக செய்கிறது, ஈஸியாக இருக்கிற வேலை எனக்கு இதாக தான் இருக்கும். அதனால் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவேன். இப்போ மீதி இருக்கிறதும் போட்டாச்சு. இதை எடுத்துடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.